எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசலாம்னு வந்திருக்கேன். டுடேஸ் லவ் ஸ்பார்க்ஸ். இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஆகாஷ்க்கும் மீராவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவங்க லவ் மேரேஜ் தான். 2 பேருமே ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. எப்ப பார்த்தாலும் லேப்டாப் போனுன்னு எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிக்க நேரமே இல்ல. காலையில அவசர அவசரமா வேலைக்கு ஓடணும். நைட்டு வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப டயர்டா 2 பேர் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது இப்போ நடந்தது இல்ல, கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படிதான். ஒரு சனிக்கிழமை ஈவினிங் அந்த நேரத்துல பயங்கரமான மழை. பவர் கட் ஆயிடுச்சு. வைஃபை வேலை செய்யல, போன்ல சார்ஜ் இல்ல, லேப்டாப்ல இனி எந்த வேலையும் பார்க்க முடியாது. வேற வழியே இல்ல. இப்போ அந்த இருட்டுக்குள்ள என்ன பண்றது? மெழுகுவர்த்திய வச்சுட்டு 2 பேரும் பால்கனில நின்னு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் ஹால்ல உட்காந்து அமைதியாவே இருந்தாங்க. அப்போ மீரா ஆகாஷ பார்த்து, ஆகாஷ், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ண டைம்ல நீ எனக்காக 1 மணி நேரத்துக்கு மேல பஸ் ஸ்டாப்ல பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்காக நீ நனைஞ்சிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்த. நானும் அது போலதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன்னோட மெசேஜுக்காக, போனுக்காக, இப்படி எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பேன். சில நேரத்துல நீ லீவ் போட்டது கூட தெரியாம கேன்டீன்லயும் பஸ் ஸ்டாப்லயும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணி பேசி லவ் பண்ண காலங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சுல. இப்படி அவள் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆகாஷுக்கு ஒண்ணு புரிஞ்சது. ஆமா, நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து காஃபி கூட குடிக்கிறது இல்ல. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில முன்னேறி போறதுக்காகத்தான் இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியில நம்மளே மறந்துட்டோமே. சாரி மீரா, எனக்கு இப்பதான் புரியுது. நீ எதுக்குடா சாரி கேக்குற? நானும் தானே 2 பேரும் வேலை வேலைன்னு ஓடி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்துட்டோமோ எனக்கு இப்போதான் தோணுது. இப்படி அவள் சொல்லும் போது அந்த மெழுகுதிரியுடைய வெளிச்சத்துல அவளுடைய கண்ணின் ஓரத்துல கண்ணீர் துளி தேங்கி நிற்பதை ஆகாஷ் பார்த்தான். அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. இந்த கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காகத்தானே இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். கடைசியில அது ஆனந்த கண்ணீரா இல்லாம 2 பேரும் தனிமையில பேசிக்கிறது கூட இல்லையேன்றதுக்காக வந்த கண்ணீரா இருக்கும்போது மனசு என்னமோ பண்ணுது. மீரா, சாரி மீரா, இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கலாம் என்று பேசிக்கிட்டேவும் அவளோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அந்த அணைப்பை உணர்ந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. அவன் அப்படி கையை இறுக்கி பிடிச்சதுமே என்னவோ தெரியல, அவளுக்கு பயங்கரமா அழுக வந்தது. இதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, அவளும் தானே. ஆனா 2 பேரும் தப்பு பண்ணல, 2 பேருக்குள்ளேயும் சண்டை இல்ல. ஆனா அந்த தனிமைன்ற உணர்வு 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது 2 பேருக்கும் தனிமையா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணி இருக்கிறதவே இப்போதான் கண்டுபிடிச்சாங்க. அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். நான் எதுக்குடா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்? 2 பேரும் சந்தோஷமா வாழத்தானே. பணத்தையே குறிக்கோளா தேடிட்டு ஓடிட்டு இருந்தா கடைசியில அந்த காதலுக்கான மரியாதை என்ன? இப்படி 2 பேர் மனசுக்குள்ளேயும் அந்த கேள்வி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்காக ஒரு 2 மணி நேரமாவது ஒதுக்க வேணாமா? அதை கூட ஒதுக்கலன்னா அப்புறம் எதுக்கு இந்த வேலை வெட்டி எல்லாம்? இனிமேல் நம்ம 2 பேரும் தினமும் ஒரு 2 மணி நேரமாவது நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் மீரா என்று ஆகாஷ் சொல்லும் போதுதான் மீராவுக்கும், ஆமா ஆகாஷ், நானும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த இருட்டுல இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துலதான் எனக்கே அதை தோணுச்சு. இப்படி பேசிக்கிட்டே அவனுடைய தோளில் சாய்ந்தாள். அந்த அரவணைப்பு கிடைத்தே எவ்வளவு நாட்கள் ஆனதுன்னு தெரியல. எத்தனையோ போராட்டங்களை மீறித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில 2 பேரும் பேசுறதே ஒரு போராட்டமா இருந்தா அதை விட வாழ்க்கையில என்ன கொடுமை வேணும்? சண்டையும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஆனாலும் தனிமைதான். இந்த மழையும் இந்த இருட்டும் தான் அவங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வை மறுபடியும் மெல்ல தட்டி எழுப்பியது. அது ஒன்றும் புதுவிதமான உணர்வு இல்லதான். ஆனா இப்போ 2 வருஷம் கழிச்சு அதே உணர்வு திருப்பி கிடைக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொமெண்ட் தானே. இப்படி 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல மழையும் நின்றுடுச்சு, கரண்ட் வந்துருச்சு. அடுத்து என்ன? அந்த ரேஸ்ல ஓடித்தானே ஆகணும். ஒரு நாள் மட்டும்தான் அவங்க 2 பேரும் ரொம்ப மனசு விட்டு பேசி கொஞ்சம் நெருக்கமா இருந்தாங்க. அடுத்து திங்கக்கிழமை வந்துருச்சே, என்ன பண்றது? ஓடிதானே ஆகணும். ஆகாஷ்க்கு புதிய டார்கெட் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி அவனோட கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க. தினமும் மீட்டிங் அது இதுன்னு பாவம் ரொம்ப நொந்து போயிட்டான். அதே மாதிரிதான் மீராவுக்கும் எக்கச்சக்கமான மெயில், எல்லாத்துக்குமே அவதான் ஆன்சர் பண்ணணும். ஆனா அவங்க பேசிக்கிட்டது எல்லாமே இப்போ நடக்கணும்னு ஆசை இருந்தாலும் நேரம் இல்லையே, என்ன பண்றது? அந்த நேரத்துலதான் ஆகாஷ் ஒரு முடிவு பண்ணினா. டார்கெட் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலையை மட்டும் மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சரி இன்னைக்கு போதும், பொறுமையா இருக்கிற வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, பாய் காய்ஸ். இப்படி சிரிச்சு பிடியவும் அவன் லேப்டாப்பா க்ளோஸ் பண்ணினான். அதே நேரத்துல மேனேஜர் கிட்ட மீராவும்,
சார் ரொம்ப எமர்ஜென்சி மெயிலுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியாச்சு. மிச்சம் அவ்வளவு அவசரம் இல்ல, நாளைக்கு மிச்சத்தை பாத்துக்கலாம் சார். எதுவா இருந்தாலும் ஆபீஸ் டைம்லயே நான் முடிச்சிடுறேன். இனி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க சார். எமர்ஜென்சி ஒர்க்கா இருந்தா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். எமர்ஜென்சி இல்லாத வேலைக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் உட்காரணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இன்னும் குடும்பம் இருக்குல்ல. ஓகே சார், பாய். இப்படி தகவலை சொல்லிட்டு அவளும் அவளுடைய லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டா. வெளியில வந்து பார்த்தா அவளுக்கு ஒரே அதிர்ச்சி தான். டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணி கேண்டில் லைட் டின்னருக்கு அவன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான். மீரா செய்யணும்னு நினைச்சு வேகமா ஓடி வந்தா. இங்க ஆகாஷ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஆகாஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்த மீரா, என்ன இது திடீர்னு என்ன இப்படி அவள் மெல்லமாக கேட்கும் போதுதான் அவன் சிரித்தபடியே சொன்னான், மழை பெஞ்சு பவர் கட் ஆனாதான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணுமா என்ன? அந்த போனையும் லேப்டாப்பையும் ரூம்ல வச்சு பூட்டிட்டு நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னோமே, மறந்துட்டியா? வாங்க மேடம், வந்து உட்காருங்க. நானே உப்மா பண்ணிட்டேன். உப்மா நம்ம 2 பேருக்கும் பிடிக்காத சாப்பாடு தான். ஆனாலும் காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்கோம் 2 பேரும். சமைக்கிற அளவுக்கு தெம்பு எனக்கும் இல்ல உனக்கும் இல்ல. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உப்புமா கிண்டிட்டேன். உனக்கு ஓகேவா, இல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா என்று பாவமாக அவன் கேட்கும் போதுதான், என்ன ஆகாஷ் இப்படி கேக்குற? என் புருஷன் எனக்கு அன்பா சமைச்சு கொடுத்திருக்காரு, அது போதாதா? இப்படி சொல்லிக்கிட்டே அவனோட விரல்களோடு சேர்த்து அவளுடைய விரல்களையும் கோர்த்து ஆழமாக பிடித்து கொண்டாள். அந்த பிடிப்பில் தெரிகிறது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பற்று. அந்த இடைவேளை குறைஞ்சது, அவங்களுடைய காதலுக்கு புத்துணர்வு கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய விஷயம். தொழில்நுட்பத்தின் நிலையில் தொலைந்து போன தங்களின் நிஜமான காதலை அவர்கள் இப்போது முழுமையாக மீட்டெடுத்துட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் தூரம் அதிகமாகிட்டு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்தார் கூட. அதை நீங்க எப்ப சரி பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் உங்களுக்குன்னு ஸ்பெஷல் டைமை உருவாக்கி தான் கொஞ்சம் பேசி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பேசின டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.